பிடிக்குது, என்னால் காமிக்காவும் இருக்கும். ரொம்ப காமிச்சிட்டேன்னா அது லவ்வா மாறிடுமோ அப்படின்ற மாதிரி. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இப்போ மட்டும் என்ன நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லுவ? வெக்கங்களா இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நானா வந்து உங்ககிட்ட நீ நல்லா பண்ற நானும் மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சுட்டு என்னால் அதை பண்ண முடியாது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இது வந்து பாசம், அது நீ லவ்னு எடுத்துட்டாலும் லவ். குழப்பமா இருக்க. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. இப்ப நான் தெளிவாயிட்டேன் பாருங்க. இது இந்த இடத்துக்கான விஷயம் கிடையாது. தர்ஷிகாவே உனக்கு ஃபுல்லா தெரியாது, விஷாவே ஃபுல்லா தெரியாது. தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும். அரை மணி நேரம் இன்னும் பேசிட்டு இருக்கேன். 5 நிமிஷம் இதான்ல வேற. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நீ சில்லா இருங்க, நீங்க சில்லா தான் இருக்கீங்க. இந்த மாதிரி நைட் ரவுண்ட்ஸ் போகாதீங்க. என்ன இதெல்லாம் சும்மா? நீ பிபி அங்கே போனதே எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும். யூசுப் பையில நீ இன்னும் இதை கேமாக பார்க்காம இது என்ன ஜாலியாக இருக்கிறதுக்கு வந்த இடமா? கண்ணாடி சார் அது. அவங்க பாட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க, நான் பாட்டு இருக்கேன், அவ்வளோதான். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இப்படி நினச்சிடும் அப்படி நினச்சிடும். என்னன்னு பேசி பார்த்துக்கலாம். பயப்படாத, பயப்படாதா. தெரில எங்கே போனாலும் அது ஐ லவ் கைஸ். I don't know why all the figures following my. எத்தனை பொண்ணு இருந்தாலும் எல்லாரும் என்ன அழகா. நீங்களா ஒரு பொண்ணு ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணணும்னு நான் ஆசைப்படுவேன். அதை தான் நான் வந்து எனக்கு இப்படியே போய்க்குதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? நம்ம அங்கே போய் உட்காந்து பேசுவேன். அழனுன்னா அங்கே வந்து உட்காந்து கோவம் இல்லை அங்கே போய் கூப்பிட்டு போய் கத்திட்டு. அடுத்து நான் எங்க நிக்கணும்? நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏத்துனா போ. ஓகே பா. ஷவர் மீ வித் யுவர் லவ். ஓகே தேங்க் யூ. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இதுக்கே நீ இத்தனை வாட்டி நான் உன்னை கட்டி போய் வந்து இப்படி இருந்துட்டு போயிருக்க தெரியுமா? ஆனா நான் இப்ப எப்படி பண்றேன், இப்போலாம் எப்படி பண்றேன்? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நான் எல்லாரையும் இப்படி பண்றாடி, உன்னை மட்டும்தான் இப்படி வர்றேன். இப்போ உன்னை புரியுதா? தேர் இஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். யாராவது எனக்கு அடிக்கும் போது எனக்கு நேரம் போக மாட்டேன். இப்படி சைடில் ஆஃப் பண்ணுறாள் நான். எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். என்ன என்ன எழவியாது? இவங்கெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் மச்சான். அப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க நம்ம கூட அப்படின்றது வேற. இருக்க அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருக்கா, நான் கேட்டு தொலைறேன். அவங்க நிஜமாலே ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அப்புறம் தனியாக போய் அழுதுட்டு இருந்தாங்கன்னா மச்சான் அதனால நான் ஏதாவது பண்ணாங்க உன்னோட கேமர்ஸ் பயிரிடும் தாராளம். ஏன்னா அவன் டெப்த்தாக இந்த மாதிரி இறங்கிட்டா. அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.